கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் அந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்காக காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று. பிரியமானவர்களே, யாரெல்லாம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நம் மீது கர்த்தர் பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால் நம் தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து வாழ வேண்டும். தீமையான காரியங்களை வெறுத்து, துன்மார்க்கமான காரியங்களை வெறுத்து, பாவமான காரியங்களை வெறுத்து அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோமா? தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மையான காரியங்களை யோசிக்கிறோமா? நன்மை செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்பதற்கு முன்பாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு புது பலனை கொடுக்கிறார், புது வல்லமையை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே காத்திருந்து நாம் ஓடும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சகலவற்றையும் நேர்த்தியை செய்ய முடியும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒவ்வொரு நாளும் புது பலனை கொடுக்கிறவர், சத்துவத்தை கொடுக்கிறவர். காத்திருந்து காத்திருந்து அவருடைய வல்லமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்பதை நாம் விரும்புகிறோமா? இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே காத்திருப்பதில்லை. உலக காரியங்களை செய்வதற்கு நேரம் இருக்கிறது, ஆனால் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க நேரம் இல்லை. நம் வேதத்திலே பார்க்கும் பொழுது மரியாள் நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, மரியாளை போல நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் பாதத்திற்கே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை அவள் கேட்டாள். நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா, அந்த வார்த்தைகளின்படி வாழ்கிறோமா? நம்முடைய இருதயத்திலே கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைந்து இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, வேதத்தை நேசிக்கும் போது, இரவும் பகலும் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். வற்றாத ஒரு